கிங்கு, ஹல்க்கு 2 பேருக்குள்ள அடிக்கடி இல்ல எப்பவுமே சண்டை வந்துட்டே இருக்கும். ஏன்னா, இந்த சமயத்துல இந்த சண்டையில மட்டும் தான் 2 பேராலயுமே முழு கோபத்தையும், முழு தைரியத்தையும் வெளியில காட்ட முடியும். நம்ம திங்க விட ஹல்க் செம ஸ்ட்ராங்கஸ்டான கேரக்டர் தான். பலமுறை ஹல்க் திங்க பந்தாடி இருந்தாலும், சில சமயங்கள்ல நம்ம திங் அவருடைய வில் பவரையுமே ஓவர் கம் பண்ணி ஹல்க போட்டு பொளந்து கட்டியிருக்காருங்க. ஒரு முறை பப்பட் மாஸ்டர் அப்படிங்கிற ஒருத்தன் ஹல்கை செய்வின பொம்மையை வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான். அவனுடைய பொண்ணு தான் அலிஷியா. அலிஷியாவும் பெண்ணும் ஒன்று சேரக்கூடாதுங்கிறதா அவன் தாட்டு. அதுக்கேற்ற மாதிரி திங்கால வருஷத்துக்கு ஒரு வாரம் மட்டும் ஹியூமனா மாற முடியும். அந்த சமயத்துல ஹனிமூனை கொண்டாடிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் வெக்கேஷனுக்கு வந்திருக்க சமயத்துல அதை கெடுக்கிற மாதிரி கரெக்டா அவன் ஹியூமனா மாறுறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹல்கை இறக்கி பயங்கரமான சண்டை நடக்கும். சண்டையில ஹல்க் நம்ம திங்கோட மூஞ்சி முகரையெல்லாம் பேத்து எடுத்துருவாரு. ஆல்மோஸ்ட் திங்க் நாக் அவுட் ஆகிற சுச்சுவேஷன் தான். ஆனா அலிஷியா முகலாம் பேர்ந்திருந்தாலும் நீ பயங்கரமா சண்டை போடுற டியர் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தையை கேட்ட திங்கு என் ஹனிமூனியாட கெடுக்க வந்திருக்க அப்படின்னு தன்னுடைய முழு வில் பவரை ஒன்னா திரட்டி ஃபுல் ஸ்ட்ரென்த்தையுமே யூஸ் பண்ணி அவருடைய ஹேமேக்கர் பஞ்ச் பயங்கரமான ஒரு பஞ்சை கொடுப்பாரு. அந்த பஞ்சில் ஹல்க் மேல மோதினா அவருடைய கைகள் சில்லா நொறுங்கிடும். ஸ்பிளிட் செகண்ட் அவர் ஹியூமனா மாறிடுவாரு, எஸ்கேப் ஆயிடுவார்னு வச்சுக்கோங்களேன். அந்த பஞ்சை வாங்கின ஹல்க்கு அதே இடத்த நாக் அவுட் ஆயிடுவாருங்க. அப்படியே பொத்துன்னு வந்துருவாரு. பப்பட் மாஸ்டரோட அந்த ஹல்க் கனெக்ஷனுமே உடஞ்சிருக்கும். ஃபேர் அண்ட் ஸ்கொயரா திங் ஹல்கை பீட் பண்ணியிருப்பாரு. ஆனால் ஜெயிச்சு என்னங்க பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? அங்கே கோமலை விழுந்த மனுஷன் ஒரு வாரம் கழிச்சு தான் எழுந்து பாருன்னா யோசிச்சு பாருங்க. ஹியூமனாக இருந்து கொண்டாட வேண்டிய ஹனிமூனுங்கிறது கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகிருக்கும். நிம்மதியாக வாழ விட மாட்டேங்கிறாங்க. எப்படிலாம் பழி வாங்குறாங்க பார்த்தீங்களா?